பெண்களுக்கு பீரியட் டைம்ஸ்ல நடக்கிற மூட் ஸ்விங்ஸோட தீர்வு அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ்லயே இருக்கு. ஒரு பெண்ணாகி வண்ண வருவது நீதானா. இப்ப நீங்க பார்த்த பாட்டுலலாம் ஒரு ஒத்துமை இருக்கு. அது வெறும் நிலவு மட்டும் இல்ல, அந்த கம்பேரிசனும் கூட. நிலவோட பெண்களை ஒப்பிடுறாங்க இல்லையா, அது வெறும் கவிதைக்காக ஓமைக்காக நினைச்சீங்களா? இல்ல, அதுக்கு பின்னாடியே ஒரு சயின்ஸ் இருக்கு. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஒரு நிலவு பூமியை சுத்தி வர்றதுக்கு எடுத்துக்கிற கால அவகாசமும் பெண்ணோட பீரியட் சைக்கிளோட கால அவகாசமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். நல்லா கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த பௌர்ணமி, அமாவாசை அந்த மாதிரி காலகட்டங்கள்ல கடல் கொந்தளிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போலதான் பீரியட் டைம்ஸ் வரும்போது பெண்களுக்கும் மூட் ஸ்விங்ஸ் ஆகிறது இயற்கையான விஷயம். இது இயற்கைனா இதுக்கு தீர்வே இல்லையா? தீர்வு இருக்கு. நம்ம யோகிக் சயின்ஸ்ல பல நாடிகளை பத்தி குறிப்பிட்டிருந்தாலும் அதுல முக்கியமான நாடியா கருதப்படுறது ஈடா நாடி, பிங்கள நாடி, சுஷும்னா நாடி. இதுல ஈடா நாடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அதுதான் சந்திர நாடி அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்வலா சந்திர நாடி ஆக்டிவேட்டடா இருந்ததுன்னா இன்ட்யூஷன் இன்க்ரீஸ் ஆகும், கிரியேட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சந்திர நாடி இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஃபெமினைன் எனர்ஜி. எக்ஸாக்டா பீரியட்ஸ் டைம் போது நம்ம இந்த ஈடா நாடியை ஆக்டிவேட் பண்ற மாதிரியான ஆக்டிவிட்டிஸை நம்ம செஞ்சோம் அப்படின்னா மூட் ஸ்விங்ஸை தவிர்க்கலாம். அப்படி என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்? மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. வரேன், அதுக்கு தான் வரேன். நீங்க பீரியட்ஸ் டைம் போது மெடிடேஷனும் காமியான பிரெத் ஒர்க்ஸோ இல்லைன்னா கிரியேட்டிவா ஏதாவது விஷயங்களோ, ஏன் நீங்க ஜாலியா பாட்டு கேட்டுட்டு கூட ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த மாதிரி செய்கைகளை செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் குறையும். அப்போ எப்போ நான் ஆக்டிவ் ஒர்க் அவுட்ஸ் பண்றது? ரொம்ப சிம்பிள்ங்க. பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எனர்ஜி பயங்கரமா அக்குமுலேட் ஆயிருக்கும். அந்த எனர்ஜியை ஆக்டிவ் ஒர்க் அவுட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பெரியவங்கெல்லாம் பெண்களை தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிலாம் வைக்கலைங்க. அந்த நேரத்துக்கு இயற்கையாவே உடலுக்கும் மனதுக்கும் ரெஸ்ட் தேவைப்பட்டது. அந்த ரெஸ்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.